என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1236 ஆல்பம் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது, ஒரு பிரைட் ஷீட் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஆல்பம் சைஸ் ஆல்ரெடி 1236ன்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா அந்த ஃபைல் மெனு போய்க்குங்க. ஃபைல் மெனுவில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ வரும். இதில் இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீசெட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் நேம் கொடுத்துக்குங்க. நான் வந்து ஷீட் வந்து 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டே தான், அதனால் அதை கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1236ங்கிறதுனால அதை வித்து வந்து 36 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்து 12 கொடுத்துக்கிறேன். சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பிக்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்ச்சஸில் மாற்றிங்க. எப்போவுமே இன்ச்சஸில் வச்சுங்க. இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதுன்னு நமக்கு எப்போவுமே தேவைப்படுறது வந்து இன்ச்சஸ் தான். ஸோ இன்ச்சஸை செலக்ட் பண்ணிங்க. வித்து வந்து 36 கொடுத்துங்க. ஹைட்டு வந்து 12 கொடுத்துங்க. ரெசுலேஷன் இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ரெசுலேஷன் வந்து 300 எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அதேமாரி கலர் மோடு வந்து ஆர்ஜிபி கலர் வச்சுங்க. ஒருவேளை சிஎம்கே கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாருமே முன்னாடிலாம் வந்து சிஎம்கே பிரிண்டிங் மட்டும் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாம் சிஎம்கே கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலரும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆர்ஜிபி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஆர்ஜிபிலேருந்து சிஎம்கே கன்வெர்ட் பண்ணுறப்ப கலர் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் அது மேனேஜ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிஎம்கேலேருந்து ஆர்ஜிபி மாற்றினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. எப்போவுமே ஆர்ஜிபி கலர் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. கலர் ப்ரொஃபைல் அதேமாதிரி கலர் ப்ரொஃபைலும் வந்து அடோப் ஆர்ஜிபிலே வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து இன்ச்சஸ்ஸு, அதேமாதிரி ரெசுலேஷன் 300 இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதேமாதிரி கலர் மோடு வந்து ஆர்ஜிபி, அதாவது கலர் ப்ரொஃபைலும் ஆர்ஜிபி. இது எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்பம் டிசைனில். நீங்கள் ஒரு வேளை இதெல்லாம் தப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா பிரிண்டிங்கில் சொதப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே பிரிண்டிங் பண்ண போகிறது. ஸோ அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண அதை செட்டிங்ஸ் வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து டிஜிட்டல் மீடியம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கலர் மோடு ஆர்ஜிபிக்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஆனால் கலர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எஸ்ஆர்ஜிபியில் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பிரிண்டிங் பண்ணுறதுனால ரெண்டுத்தையுமே ஆர்ஜிபிலே மெயின்டைன் பண்ணோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து கிரியேட் நியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து அந்த ஷீட் எனக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து இப்படி அழகாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோஸை வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும். எப்படின்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸை கட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோஸில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பிரைடர் ஃபோட்டோ தான் எல்லாமே, மேக்கப் ஷாட்டு அதெல்லாம் எடுத்தது. இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது, ஏஐ ஜெனரேட்டட் ஃபோட்டோ தான். எனக்கு ஒரிஜினல் ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கிடைக்கல, பெர்மிஷன் தரல. ஸோ அதனால் நான் ஏஐ ஜெனரேட்டர் வச்சு எடுக்கிறேன். இப்போ வந்து எப்போவுமே ஒரு ஆல்பத்தில் ஒரு இமேஜை பெருசாக வச்சா அந்த இமேஜ் வந்து அந்த ஆல்பம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபுல் ஷீட்டில் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அந்த ஆல்பம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே அந்த ஒரு ஆல்பம் ஷீட்டில் ஒரு இமேஜ் எப்படியாவது பெருசாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். அந்தமாரி வந்து நான் இந்த இமேஜில் வந்து இந்த இமேஜ் கலெக்ஷன்ஸில் வந்து நான் 2 ஃபோட்டோஸ் வந்து பெருசாக கொண்டு வைக்கலாம், அதை வச்சா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படி பார்க்குறப்ப எனக்கு இந்த ஃபோட்டோஸையும் ஹைலைட்டடாக காட்டிட்டு மற்ற ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு சப்போர்ட்டட் எலமெண்ட்டாக வச்சு நான் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்ரெடி அதை ஒன்று பண்ணியிருக்கேன். நான் அதை எப்படி பாருங்கள், அதை காட்டுறேன். அதை பாருங்கள், இப்படி தான் அந்த டிசைன்ஸை நான் உருவாக்கியிருக்கேன். அதாவது இந்த ஃபோட்டோஸ் வந்து ஹைலைட்டடாக காட்டியிருக்கேன், இந்த ஃபோட்டோஸும் ஹைலைட்டடாக காட்டியிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டிவாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ளே அப்படி வச்சுருக்கேன் நான். இதையும் அப்படியே ஒரு ஸ்டோரியாகவே நான் மேக் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து மேக்கப் வந்து போடுற மாதிரியும் இங்கே ஆஃப்டர் மேக்கப் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இமேஜஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்காது. அது வந்து அங்கே முன்ன தான் இருக்கும். நம்ம வெட்டிங் ஃபோட்டோஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா இமேஜும் வந்து ஒரே ஆர்டர் வராது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நாம் தான் ஒரு ஸ்டோரியாக அதை கொண்டு வரணும். அந்தமாதிரி தான் இங்கே வந்து ஒரு சைடு வந்து மேக்கப் போட்டுட்ருக்க மாதிரியும், இன்னொரு சைடு வந்து மேக்கப் ஃபுல்லாக முடிச்சு எப்படி லுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க இதை அப்படியே அந்த டிசைன்ஸை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த க்ரியேட் பண்ண டிசைன் ஷீட்டுக்கு போயிருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு எம்டி ஷீட்ஸ் தான். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ணணும், அதாவது கைட்லைன் செட் பண்ணணும். எதுக்கு கைட்லைன் செட் பண்ணுறதுனா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த 4 சைடும் இருக்க பேப்பரையும் கட் பண்ணுவாங்க. அது அந்த ஆல்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுற அவங்க பர்சன்ஸோட தலையோ இல்லை ஏதோ விஷயம் கட்டாகிற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. அதை முன்னாடியே அவேர்னஸாக வச்சுக்கிறதுக்கு கைட்லைன் செட் பண்ணிட்டோன்னா நம்ம இதுக்குள்ளே தான் அந்த டிசைன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். நம்ம அதுக்குள்ளே மட்டும் நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த வியூ மெனு போய்க்குங்க. வியூ மெனுவில் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ கைடு லேஅவுட்னு இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இந்த நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், டாப்பில் வந்து 0.5 இன்ச்சு வைங்க. எப்போவுமே 0.5 வந்து போதும். சில பேர் 1 இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 0.5 வந்து எப்போவுமே நார்மலாக வச்சுக்கோங்க. அதாவது இந்த மார்ஜினை டிக் பண்ணிக்கோங்க. 0.5 0.5 0.5 வச்சு கொடுத்துங்க. அதேமாரி இந்த காலம் எதுக்குன்னா சென்டர். எப்போவுமே டிசைன் பண்ணுறப்ப அவுட்லைனில் கிரியேட் வச்சிடலாம், ஆனால் கரெக்டாக அந்த சென்டர் லைனு வந்து ஃபோல்ட் ஆகும், அதையும் பார்க்கணும். இது ஆல்பம் வந்து ஃபுல் ஷீட் கிடையாது, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இங்கிட்டு இருக்குது வந்து இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இது வந்து ஆல்பம் வந்து ஓப்பனில் இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணோம். ஏன்னா அதை ஃபோல்ட் பண்ணுறப்ப 2 மடங்குறப்ப அந்த இடத்துல இமேஜஸ் வந்துடக்கூடாது. அந்த இடத்துல மடங்குனுச்சுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் காலம் கொடுத்துட்டு இந்த பாருங்கள், நம்ம இங்கே வந்து காலம் வந்து 2ன்னு கொடுத்துருங்க. இந்த கிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 கொடுங்க. இது 0.5 கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். இதே வந்து 1 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட், அதாவது 1236 18 வந்து சென்ட்ரு பாயிண்ட் வரும். 18லேருந்து லெஃப்ட்டில் 0.5 இருக்குது, அதாவது 17.5. ரைட்டில் 0.5 வந்து இருக்குது. இப்போ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுவே கைட்லைன் செட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம ஒவ்வொரு தடையும் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. அந்த கைட்லைன் போய்ட்டு இது சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆக்ஷனாக ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆக்ஷனை. அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நான் அதை நியூவில் போய்ட்டு இந்த கைடை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் கைட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு அந்த கைட்லைன் வந்து செட் ஆச்சு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுமாரி அதை ஆக்ஷனாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுத்துருக்க தேவையில்ல, டேரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணது மூலமாகவே நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். போய்ட்டு கைட்லைனில் கிளியர் ஆச்சு. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். பட்டன் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் எடுத்துட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதாவது நேம் கொடுத்துங்க. நான் வந்து 1236 கைட்லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெக்கார்ட் அப்படின்னு கொடுங்க. ரெக்கார்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த ஆக்ஷன் பண்ணோம். அதுக்கு நான் மறுபடியும் அந்த வியூ மெனு போய்க்கிறேன். அதில் கைட்லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் நியூ கைட்லைட் கொடுக்குறேன். கரெக்டாக இந்த செட்டிங்ஸை வந்து அதில் அப்ளை பண்ணிடுறேன். அதாவது மார்ஜின் 0.5 0.5 பட்டன் லெஃப்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, காலம்ஸில் வந்து 2 கொடுத்துட்டு, கிட்டர் வந்து 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். இதை இந்த ரெட்டில் இருக்குன்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஆக்ஷன் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த பட்டன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பட்டன் மேன் கொடுத்திங்கன்னா அது இந்த மாதிரி வந்துடும். அதாவது டேரெக்டாக கிளிக் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கைட்லைட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் கைட் கொடுத்துட்டு, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அது வந்து கைடில் வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றிக்கணும். எப்போவுமே டைம் சேவிங் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். எந்தெந்த விஷயம்லாம் அடிக்கடி பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி ஆக்ஷனாக ரெடி பண்ணுறான்னா ஆல்பம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு நிறையா ஷீட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரே ரிப்பீட்டட் ஒர்க்குக்கெலாம் இதுமாரி ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து லேயர் டிசைன் பண்ண போகிறோம். லேயர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இமேஜை பெருசாக வச்சுட்டு மற்ற இமேஜஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணுறேன். அப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதே பாக்ஸ் வந்து எனக்கு ரைட் சைடு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு காப்பி இதுலேருந்து கிடச்சிரும்.
ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். இது மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னொரு அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு சின்னதாக இன்னொரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு காப்பின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பாக்ஸை கிடச்சிரும். நான் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ரெண்டும் வந்து ஈவனாக இல்லை. ஸோ இது கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பேக்ரவுண்ட் லேயர் வந்து லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், ரெண்டும் செலக்ட் ஆகிரும். இப்போ இந்த அலைன்மெண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக நேராக வந்துடும். இந்தளவுக்கு கேப் விட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதேமாரி ஒரு பாக்ஸை வந்து இங்கேயும் கொண்டு வரணும். எப்போவுமே இந்த க்ரியேட் பண்ணுற பாக்ஸ்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஒரு ஸ்பேஸிங்கை அந்த இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆல்பம் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இதே பாக்ஸை வந்து நான் இங்கேயும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு காப்பி வந்துச்சிடும். நான் வந்து இதை இந்த இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு சென்டராக அப்படி வைக்கிறேன், இந்த மாதிரி வச்சிடுறேன். நான் இந்த எண்ணெய் கூட கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லேஅவுட் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ லேஅவுட் பண்ணுறது ஈஸி தான். அதாவது ஒரு ஐடியா ரெடி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம். இல்லைனா நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான், ப்ராப்பரான ஒரு இது வராது. ஓகேவா? இப்போ இதிலே வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இல்லையோ அப்படின்னு தோணுது. அதாவது இந்த இமேஜில் இங்கே இருக்கிற ஸ்பேஸிங் வந்து ஈவனாக இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ அதை கரெக்டாக வைக்கிறதுக்கு, சென்டராக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன். அதை அப்படியே வந்து மற்ற சைடும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதே அளவுக்கு நான் மற்றது வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு Ctrl J கொடுக்குறேன். Ctrl J கொடுத்துட்டு Ctrl I கொடுத்திங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். Ctrl Jங்கிறது நான் செலக்ட் பண்ணுற ஏரியாலேருந்து ஒரு காப்பி எடுத்துரும். அதை இன்வெர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வெள்ளை கலரில் இருக்குது வந்து அதை இன்வெர்ட், அதாவது ஆப்போசிட் கலர் வந்து பிளாக்குக்கு மாறிக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுவே செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்ம கைட்லைன் பக்கத்தில் செலக்ட் பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டு இந்தளவுக்கு வச்சுக்கிறேன். மறுபடியும் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதை எட்ஜஸில் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் இதையே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T கொடுத்து ரொட்டேட் 180 டிகிரி 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுத்துட்டு இப்படி மேலே கொண்டு போய் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அந்த இது கீழே இப்படி வச்சுக்கிறேன். மறுபடியும் இதே அப்படி செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு மறுபடியும் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி வச்சிடுறேன். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ரெண்டு பாக்ஸும் வந்து சென்டராக இருக்கும். இங்கே ஸ்பேஸிங்கு, இதில் உள்ள ஸ்பேஸிங், இந்த ஸ்பேஸிங் எல்லாமே வந்து ஈவனாகவே இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக்கு வரும். அதுக்காண்டி தான் அதை நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, லேஅவுட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டிங்க அப்படின்னா அது வந்து தனி டேபாக ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை ஜஸ்ட்டு Ctrl A Ctrl C, அதாவது செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டு டிசைனுக்கு போய்க்கிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அது எதே இடத்துல போய் உட்காந்துக்கும். அதே வந்து நீங்கள் அதாவது எந்த பாக்ஸுக்குள்ளே அதை வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இங்கே வைக்க போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வந்து அது இருக்கும். அதுவே இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க லேயருக்கு மேலே அந்த இது வந்து அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகும். அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளிப்பிங் மெஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு கீழே மேலே வந்து அந்த இமேஜ் உட்காந்துக்கிட்டு இப்போ Ctrl T கொடுத்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த இமேஜை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், அந்த கிளிப் இந்த
அந்த லேயருக்குள்ள எந்த இமேஜுக்கு கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே போகணுமோ அதை மேலே வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். அப்படி இல்லைனா இந்த லேயரை வச்சுட்டு இந்த 2 லேயருக்கு இடையில அந்த சின்ன கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கூட அது கிளிப்பிங் மாஸ்க் வந்து அப்ளை ஆகிரும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம அதேமாரி பண்ண வேண்டியதான். அடுத்ததான் வந்து இந்த இமேஜை கொண்டு வரேன். Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதுமாரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். Ctrl+T கொடுத்துட்டு அதேமாரி கிளிப்பிங் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக சென்டரில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்று வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன இமேஜ் வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மேக்கப் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷோட அந்த இதை வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு இந்த ஷீட் டிசைன் போயிட்டு Ctrl+V கொடுங்க. Ctrl+V கொடுத்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் பண்ணோம் என்னென்னா, நீங்கள் இந்த இமேஜ்லாம் பேஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வேளை இங்கே பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் நான் சின்னதாக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதை பெருசாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பண்ணுறேன்னா நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஒரு வேளை இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ அது வந்து ஓரளவுக்கு பெருசாகிட்டு இதை மறுபடியும் சின்னது பண்ணேன்னு வச்சுங்களேன், அதோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். நீங்கள் எப்போவுமே இந்த இமேஜில் வந்து ஒரு இமேஜை பெருசு பண்ணிட்டு சின்னது பண்ணுறப்ப அது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லாத பட்சத்தில் அது வந்து அதோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை பாருங்கள் இந்த சிம்பிள் மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் இருக்க இமேஜோட பிக்சல்ஸ்லாம் வந்து ப்ரொடக்டிவாக மாறிடும். இது வந்து நம்ம வந்து குவாலிட்டி லாஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சரி, எவ்வளோ சின்னது பண்ணாலும் சரி, பெருசு பண்ணாலும் அது குவாலிட்டி வந்து மாறாது. நம்ம வைக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணிங்க. எப்போவுமே அந்த இமேஜை வச்சுச்சுன்னா அதை பேஸ்ட் பண்ண வேகத்துக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த இமேஜை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இப்படி காப்பி பண்ணுறேன். ஷீட் வைக்கிறேன். இதை இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஜஸ்ட் இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லேயர் வந்து மேலே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள் லேயர் பேனல் இருக்குல்ல, இதில் இந்த லேயரை ட்ராக் பண்ணி கடைசியாக கொண்டு போயிடுறேன். பாருங்கள் இந்த இமேஜுக்கு கீழே இது வந்துருச்சு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ அதேமாரி இதையும் கொண்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் இதேமாரி காப்பி பண்ணி போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் வந்து இப்படி வந்து இந்த இமேஜை வந்து அப்ளை பண்ணலாம். இதுமாரி நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் அதை போடுறதுக்கு. நான் ஜஸ்ட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன டேரெக்டாக போகிறதுனால என்ன ஆகுனா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாருங்கள் அது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். எதுக்கு இப்போ ரெண்டுத்தையும் நான் சொல்லணும்னா இப்படி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ரெண்டுமே செஞ்சு காமிச்சேன். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனா கூட அந்த இமேஜ் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். மறுபடியும் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை ஜஸ்ட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் இந்த இமேஜ் வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. ஸோ கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு கீழே வரணும். அதுக்கு இந்த பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே இருக்குது, இந்த இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு போயிருங்க. இப்போ கிளிப்பிங் மாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே போயிடும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ வந்து இதை சேவ் பண்ணிப்போம். அதுக்கு Ctrl+S கொடுக்குறேன். அதில் டிசைன் வச்சுருக்கேன். ஷீட் 1 நான் நேம்லேயே நான் இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஷீட்டு க்ரியேட் பண்ணோடனே சேவ் பண்ணியிருக்கணும். அதை நான் மறந்துட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அடிக்கடி Ctrl+S கொடுக்க பாருங்கள். Ctrl+S கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு வேளை சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா Ctrl+S கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் வந்து சேவ் ஆயிரும். சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் அதை சேவ் பண்ணிட்டு இருங்க.
ஓகே, இப்போ அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுது, அதாவது இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து எப்போவுமே கிளிப்பிங் மாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறப்ப டேரெக்டாக இமேஜில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்ட்ரோக்கு கொடுத்திங்கன்னா பாருங்கள், அந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்ணியிருக்கனால இந்த இமேஜ் மேலே வந்து அப்ளை ஆக மாட்டேது. அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு கீழே இந்த பாக்ஸு கிரியேட் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து ஸ்ட்ரோக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக கிரியேட் ஆகும். கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருக்கிறப்ப எனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 50 கொடுத்தா போதும் தோணுது. சைஸ் வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். அதை வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், இந்த இமேஜில் எனக்கு வந்து இதை விட இந்த இமேஜ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இதை இவ்வளோ வேணாம்னு தோணுது. ஸோ அதனால் அதில் ஒப்பாசிட்டி மட்டும் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். அதேமாரி இந்த இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குல்ல, அதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு கிடச்சிரும் அந்த இமேஜ். எனக்கு பாருங்க, இந்த இதுலேயும் அப்ளை ஆகிருக்கு, எனக்கு இதில் மட்டும்தான் அப்ளை ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இமேஜ் செலக்ட் ஆகிருக்கா, கரெக்டாக இந்த இமேஜுக்கு மேலே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இமேஜ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, அடுத்ததான் அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு சாலிடு கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஏதாவது கலர் சூஸ் பண்ணுறேன். இங்கே அந்த ஆல்பம் டிசைன்ஸில் இருக்கிற அந்த ஆல்பம் இமேஜில் இருக்க கலர்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி அந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணி தரும். ஸோ அதுக்கு நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். இது ஓகேவா இல்லை, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும்னு தோணுது. பாருங்கள், இந்த கலர் வந்து அந்த ஷீட்டில் இருக்க இமேஜோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஷீட்டுக்கு எந்த இமேஜுக்கு எது கரெக்டாக போட்டால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் அந்த பழக தான் வரும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. டெக்ஸ்ட்டு போகிறது எப்போவுமே இந்த ஷீட்டுக்கு ரிலேட்டடாக போடணும். இப்போ வந்து இதில் மேக்கப் ஷாட்டுங்களாக தான் ஒரு பிரைட் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதனால் கெட்டிங் ரெடி அப்படிங்கிறத போடுவோம். பிரைடுன்னு ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். சைஸை வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். இது 2 லேயராக அந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். கெட்டிங் ரெடிங்கிற அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணுறேன். கெட்டிங் ரெடி அப்படின்னு கொடுக்குறேன். இதோட சைஸ் வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். பிரைடுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து பெருசாக வச்சுட்டு கெட்டிங் ரெடிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் சென்டராக கொண்டு வந்துக்கிறேன். அதேமாதிரி இதுக்கும் ஸ்ட்ரோக்கு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், அந்த இமேஜில் கொடுக்காம அதுக்கு கீழே வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கல, அதை இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கு வருது. இதில் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து 50 கொடுத்துக்கிறேன். பொசிஷன் இன்சைடு, பிளெண்டிங் மூலம் சேஞ்சில் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து இந்த கீழே இருக்க பாக்ஸுக்கும் எனக்கு அதேமாதிரி பண்ணணும். நீங்கள் மறுபடியும் அதையே அப்ளை பண்ணிட்டுருக்க அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே தானே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட் மட்டும் அப்ளை ஆகும். அதை ஜஸ்ட் இதில் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து இதில் அப்ளை ஆகிட்டு. ஓகே, எனக்கு இந்த ஷீட்டில் இது போதும்னு தோணுது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டிசைன்ஸை தான் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். ஆனால் இது போதும்னு தோணுது. எப்போவுமே அந்த பிரிண்டிங்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஒரு ஆல்பம் டிசைனிங்கை வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் தான். அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம அழகாக கொண்டு காட்டுற மாதிரி தான் பண்ணணும். தவிர தேவையில்லாத எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. வேணால் இது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரல் எலமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆனால் இது எனக்கு போதும் தோணுது. இமேஜஸ் நல்லா இருக்கிறதுனால இது போதும் தோணுது. அதேமாரி ஆல்பம் டிசைனுக்கு வந்து ஃபோட்டோ எடிட்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியம்.
இது வந்து ஏஐ ஜெனரேட்டர்னால நான் வந்து ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ் எனக்கு நல்லா இருக்கனால அந்த எடிட் பண்ணல. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரிஜினல் இதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் லேஅவுட் மட்டும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடிட்டிங் தனி டியூட்டோரியல் நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் புதுசாக சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.